வணக்கம் தோழர்களே. இந்தியாவில் இந்து ராஜ்யம் என்று ஒன்று அமையும். ஆனால் அதைவிட ஒரு பேரழிவு இருக்கவே முடியாது. ஏனெனில் இந்து மதம் என்பது சமத்துவமற்ற மதம், ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஆகையால் எப்பாடு பட்டேனும் அதை தடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எச்சரித்திருக்கிறாரு. ஆனா அந்த இந்து ராஜ்யத்தை அமைக்கிறதுக்கான அனைத்து கட்டமான வேலைகளையும் இன்னைக்கு இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜகவும் அவர்களுக்கு குருபீடமாக இருக்கக்கூடிய RSS தொடர்ந்து முனைப்பு காட்டிக்கிட்டே வருது. அந்த இந்து ராஜ்யம் அமைக்கிறதுல ஒரு கட்டமா தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்தையும் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்து அதுக்கான வேலைகளை செஞ்சிட்டு இருக்குது. இதை ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே ஒன்று கூடி தடுத்திட வேண்டிய அவசியமான காலகட்டத்தில் தான் நாம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு மிகப்பெரிய விவாதத்தை உண்டாக்கி இருந்தது. 2 பங்கு ஓட்டுகளை மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் பெற்றாதான் இந்த மசோதாவை நிறைவேற்றப்படும் அப்படின்ற சூழல்ல மைனாரிட்டி பாஜக அரசு தனக்கு பெரும்பான்மையே இல்லைனாலும் இந்திய ஒன்றியத்தை கூட்டணி கட்சிகளை ஜால்சா செஞ்சு மைனாரிட்டி ஆட்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய பாஜக அரசு கூட்டணி கட்சிகளையும் எப்படியோ சம்மதிக்க வைத்து இந்த மசோதா நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மசோதாவுக்கு சரியான பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்றது ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை எப்படியாவது அமலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர்களும் பகிரத முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதாவது நாடு முழுக்கவே பாத்தீங்கன்னாக்கா நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள் இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னாக்கா ஒரே சமயத்தில் தேர்தலை நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஆண்டு முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையில 8 பேர் இருக்கிற குழுவை போன வருஷம் நரேந்திர அரசு அமைச்சாங்க. அந்த குழு பாத்தீங்கன்னாக்கா ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை அமலுக்கு வந்தாக்கா அப்படின்னாக்கா பொருளாதார ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் ஏகப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழு தரப்பு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா எதிர்கட்சிகள் தரப்போ பாத்தீங்கன்னாக்கா நீங்க சொல்ற இந்த பலன்கள் உழைக்கின்ற சாமானிய மக்களுக்கு கிடைக்குமா, மாநிலங்களுக்கு கிடைக்குமா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியை எழுப்பி இந்த முறை அமலுக்கு வந்தாக்க அது மூலியமாக ஏகப்பட்ட தில்லுமூலைகளை செய்து பாரதிய ஜனதா கட்சி ஒட்டுமொத்த மாநிலங்களையுமே கையகப்படுத்தி கொண்டு பிற்காலத்தில் மாநிலங்களை இல்லாமல் ஆக்கிவிடக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணியும் மற்றும் எதிர்கட்சிகளும் பாத்தீங்கன்னாக்கா நாடு முழுக்கவுமே எதிர்குரல்கள் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் பாத்தீங்கன்னாக்கா நிர்வாக ரீதியாக ஏகப்பட்ட குழப்பங்களை உண்டாக்கியே தீரும். இப்பொழுது பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டை எடுத்துக்கோமே, ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு ஏகப்பட்ட குழப்பங்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள நிலவ ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் சசிகலா முதலமைச்சர் சசிகலா அதிமுக கைப்பற்ற பார்த்தாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா உடனே OPS தர்ம யுத்தம் நடத்தினாரு. ஏகப்பட்ட குழப்பங்கள், ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத நிலை உருவாச்சு. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அதிமுக சிதறொண்டு பாஜக அதிமுகவை கபாலிகரம் தான் செய்த கதையெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். அதே தான் பாத்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிராவிலையுமே தங்களுடைய கூட்டணி கட்சியில இருந்த சிவசேனா கட்சியவே ரெண்டா உடைச்சி அந்த கட்சியை சின்னாபின்னமாக்கிறதுக்கான வேலைகள்லாம் பாரதிய ஜனதா கட்சி மிக நுட்பமாக செய்து இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா மீண்டும் அங்க சிவசேனா கட்சிக்கு மக்கள்கிட்ட நல்ல ஆதரவு இருந்தாலுமே இவர்கள் நடத்துகின்ற இந்த தேர்தல் விதிகளை EVM முதற்கொண்டு எல்லா விஷயத்திலும் வச்சுக்கிட்டு பல முறைகேடுகளை செய்து மீண்டும் மகாராஷ்டிரா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அவரோட கூட்டணி கட்சிகளை வெற்றி பெற நிலைமையெல்லாம் உண்டாக்குனாங்க. அதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட நிர்வாக குளறுபடிகள் இது பார்த்தீங்கன்னாக்கா மறைமுகமாக மாநில சுயாட்சி பேசக்கூடிய மாநிலங்கள் தங்களுடைய செயல் திட்டங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய தங்களுடைய மக்கள் நல விரோத செயல் திட்டங்களுக்கு அதாவது பாத்தீங்கன்னா தங்களுடைய நண்பர்களான கார்பரேட் முதலாளிகளான அதானி அம்பானிகளுக்கு நிலங்களை கையகப்படுத்தி கொடுக்கறதுக்கு உடன்படாத மாநிலங்களுடைய ஆட்சியை கலைத்து அங்க ஜனாதிபதி ஆட்சியெல்லாம் அமைக்கப்பட்டு அந்த மாநிலத்தோட அரசியல் ஸ்திரத்தன்மையும் காலி செஞ்சு அது மூலியமாக தங்களுடைய கட்சியை பலப்படுத்தி ஆட்சியை பிடிக்கணும் அடுத்த வர தேர்தல் அப்படின்றதுக்காக மிக நுட்பமாக இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இந்த சூழ்நிலையில தான் ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையில அமைக்கப்பட்ட அந்த 8 பேர் கொண்ட குழு பாத்தீங்கன்னாக்கா தற்போதைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களிடம் 18,626 பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தாக்கல் செய்த அந்த 18,626 பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையில
முக்கியமாக சொல்லப்பட்டிருக்க விஷயங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் பல தேர்தல்கள் நடத்தப்படுவதால் அரசுகள், வணிகங்கள், தொழிலாளர்கள், நீதிமன்றங்கள், அரசியல் கட்சிகள், அதனுடைய வேட்பாளர்கள் இவங்க எல்லாத்துக்குமே பெரும் சுமை ஏற்படுது. அதனால ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான நடவடிக்கையை மீண்டும் மேற்கொண்டு அதற்கு தேவையான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு உருவாக்க வேண்டும். இதற்காக அரசியலமைப்புல குறைந்தபட்ச சட்ட திருத்தங்களும் செய்தே ஆகணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மக்களவை, மாநிலங்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட்ட 100 நாட்களுக்குள்ளாகவே உள்ளாட்சி மன்ற தேர்தல்களையும் நடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரையும் கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நாடாளுமன்ற, சட்டமன்ற தேர்தல்கள்ல யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்திலோ அல்லது நம்பிக்கை இல்லா தீர்மானத்தின் மூலமாக ஆட்சிகள் கவிழ்க்கப்பட்டாலோ புதிய தேர்தல் நடத்தலாம். அதுவும் அந்த புதிய தேர்தல் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவையின் மீதமுள்ள பதவி காலத்துக்கு மட்டுமே. இவனுங்க எப்படி எவ்வளவு நுட்பமா நிதி நெருக்கடியை வந்துட்டு சமாளிக்கிறதுக்கான்னு சொன்னாக்கா இவங்க எப்படி வந்து பிளானிங் பண்றாங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாடு அரசுக்கு இன்னும் ஓராண்டு பதவிக்காலம் இருக்குது அப்படிங்குள்ள இந்த சமயத்தில் வந்துட்டு இந்த சட்டம் அமலுக்கு வந்து உடனடியாக திமுக ஆட்சி ஒருவேளை இவர்கள் கலைத்து விட்டார்கள் அப்படின்னாக்கா 2026 தேர்தல் நடத்தி ஆகணும் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இப்போவே ஒரு தேர்தல் நடத்தி ஒரு கவர்மெண்ட்டை வந்து நிறுவுவாங்க. அந்த அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 2025 ஒரு தேர்தல் வரும், 2026. இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நுட்பமாக இந்த வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இது வந்து பொருளாதார செலவை வந்துட்டு குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த முறை வந்ததுனாக்கா பல மாநிலங்களுக்கு ஏகப்பட்ட இடைஞ்சல்களை உருவாகும் அப்படின்னா ரொம்ப நுட்பமாக. அதாவது பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வர இந்த எல்லா சட்டங்களும் பாருங்க, வெளியில பார்த்தா பல பலன் சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும், உள்ள போய் பார்த்தாக்கா எல்லாம் அழுகி போனதா இருக்கும் அப்படின்ற இதுவே மிகப்பெரிய உதாரணம் சொல்லலாம். சரி, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துட்டு சாத்தியப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் திறனாய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய விஷமத்தனமான வேலைகளை வந்து செஞ்சிட்டு இருக்கு. இது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடியை வந்து கொடுக்கும் அப்படின்றதையும், ஏற்கனவே மைனாரிட்டி ஆட்சி நடத்தக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகளோட தயவால தான் ஆட்சியே நடத்திட்டு இருக்குது, ஆட்சியை தக்க வச்சிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலை இப்படி ஒரு முடிவை அவர்கள் கொண்டு வரது இவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தா முடியும் அப்படின்றத எச்சரிக்கிறத விட இந்த மசோதாவை நிறைவேற்றுறதுக்கு 2/3 பங்கு வாக்குகள் வந்து தேவைப்படும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த பலமே இல்லை. அதனால இது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் கொண்டு வரதுக்கு சாத்தியப்படாதுன்னு சொல்லிட்டு மிக தெளிவாகவே சொல்றாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா வாக்கெடுப்பில் வந்துட்டு இந்த மசோதா வந்துட்டு கிட்டத்தட்ட வீழ்த்தப்பட்ட நிலைக்கு போனாலும் நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தொடரை கூட்டியாவது இந்த மசோதாவை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் அமித்ஷாவும் அவர்களுடைய ஆட்சிக்கு வந்துட்டு இப்பொழுது முட்டு கொடுத்து கொண்டு கால் கழுவி கொண்டு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் பார்த்தீங்கன்னாக்கா நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டியாவது இந்த மசோதாவை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு முனைப்பு காட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் திமுகவுடைய மக்களவை உறுப்பினர் அண்ணன் ஆர் ராசா அவர்கள் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பில்ஸ் said the bill that has been placed is nothing but onslaught on the constitution, religion, constitution stance of federalism, democracy and independent judiciary. All these elements were covered in the judgment in the K Shivanand Bharati case, which was delivered by 13 judges in Supreme Court. The judgment is still pending. The judgment is still binding upon that it will be declared unconstitutional அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை வந்துட்டு நடத்தப்படுவதற்கு சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட போது எப்படி நடந்து கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை எம்பி திரு சு வெங்கடேசன் அவர்கள் சொல்லும் போது மக்களவையில் உறுப்பினர்கள் வாக்களிக்கும் போது பாதி பேருடைய மின்னணு இயந்திரங்கள் தான் வேலை செஞ்சது, மீத பேர் எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா பேப்பர்ல தான் ஓட்டு போட்டாங்க. ஒரு அவைக்குள்ளேயே ஒரே மாதிரி தேர்தலை நடத்த முடியாத இந்த ஒன்றிய பாஜக அரசு நாடு முழுவதும் ஒரே மாதிரி தேர்தலை நடத்த போவதாக சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய வழக்கமான பதிலடியை வந்து கொடுத்திருக்கிறாரு. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை வந்துட்டு கண்டிப்பாக மீண்டும் திரும்ப பெற்றே ஆக வேண்டும். ஏன்னா இந்த முறையானது அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்களையே வந்துட்டு சிதைக்கிற விதத்துல தான் இருக்குது. அதுலயும் குறிப்பாக மாநிலம் சார்ந்த விஷயங்களை நசுக்குவதும், மாநில உரிமைகளை பறிப்பதும், மாநில கட்சிகளை மெல்ல மெல்ல ஒழிக்கிறதும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற ஜனநாயக
முறையை வந்துட்டு முற்றிலுமாக ஒழித்து கட்டிவிட்டு அதிபர் முறையை வந்துட்டு மறைமுகமாக கொண்டு வருவதற்கான வேலையை தான் வந்துட்டு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலியமாக இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு குரல்களை வலுவாக எதிர்க்கிறதுனாலையும் இந்த மசோதாவுக்கும் பாத்தீங்கன்னாக்கா மக்களவையில போதிய ஆதரவு கிடைக்காத சூழல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜக அரசு இந்த மசோதாவை இப்போதைக்கு கூட்டுக்குழு விசாரணைக்கு வந்துட்டு அனுப்பி வச்சு இப்போதைக்கு இந்த விஷயத்தை வந்துட்டு ஆற போடலான்னு பாக்குறாங்க. விசிகா தரப்புலையும் இது குறித்து வந்துட்டு அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய முயற்சி செய்யும் போது அதற்கான வாய்ப்பை வந்துட்டு இவர்கள் கேட்டுமே கொடுக்கல அப்படின்றத வந்துட்டு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ரொம்ப வேதனையோட தன்னுடைய இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையால வரக்கூடிய பிரச்சனை வந்து மிக அழுத்தமாகவே எடுத்து உரைச்சிருக்கிறாரு. ஜெயலலிதா அவர்களே வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை வந்துட்டு மிகவும் தீவிரமாகவே எதிர்த்தாங்க. அப்படிப்பட்ட இந்த தேர்தல் முறைக்கு தற்போது பாஜகவுக்கு இன்னமும் அடிமையாக இருந்து கொண்டு அவர்களுக்கு கால்களை வருடி கொண்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் சரி இல்ல ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய விசுவாசிகள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அனைத்து அதிமுகவுடைய தலைவர்கள் நாங்கள் தான் சொல்லிக் கொள்கிற எல்லாருமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சியுடைய கையாள்களாக இருந்து கொண்டு அவர்களுடைய ஏவல்களாக இருந்து கொண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரவேற்பை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுல இருந்துட்டு அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எக்காலத்திலையும் வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த ஒரு சண்டையும் இல்லை. இது மக்களை குழப்பறதுக்காக இப்பொழுது தாங்கள் கூட்டணிக்குள்ள விரிசல் இருப்பது போல காட்டிக்கொண்டா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி இல்லைன்னு சொல்லி காட்டிக்கிட்டாலும் இந்த மாதிரி மக்கள் நல விரோத மற்றும் மாநில உரிமைகள் விரோத விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆகட்டும் இல்லை டிடிவி ஆகட்டும் இவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரக்கூடிய அனைத்து நாசகர செயல் திட்டங்களுக்கும் ஒன்று நேரடியாகவோ இல்லது மறைமுகமாகவோ ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு வெளிப்படையாக பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம எப்பவுமே பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளாவே அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்துக்குள்ள போனதே கிடையாது. எப்பெல்லாம் மக்கள் நல விரோத சட்டங்கள் வருதோ எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாநில உரிமைகள் பறிக்கக்கூடிய சட்டங்கள் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருது அப்போ வந்துட்டு தவறாம போய் அன்புமணி அவர்கள் வந்துட்டு தன்னுடைய ஆதரவை வந்துட்டு அங்க கொடுத்துட்டு வருவாரு. இப்பொழுதும் அந்த மாதிரி ஈனத்தனமான செயலை வந்துட்டு திரு அன்புமணி அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. மாநில மக்களுடைய உரிமைகளை அடமான வைக்கிற எல்லா திட்டங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் முதல் ஆளாக போய் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாரு. மற்ற எந்த ஒரு விவாதத்திலையும் கலந்துக்கிறது கிடையாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல அன்புமணி அவர்கள் தவறாம போய் கலந்து கொண்டு மக்கள் நலனுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறாரு. இந்த சூழல்ல தான் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒன் நேஷன் ஒன் பாலிசி, ஒன் நேஷன் ஒன் ஆதார், ஒன் நேஷன் ஒன் ரேஷன், ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர், ஒன் நேஷன் ஒன் எஜுகேஷன், ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ், ஒன் நேஷன் ஒன் ஐடென்டிட்டி, ஒன் நேஷன் ஒன் சிவில் கோட், ஒன் நேஷன் ஒன் ரிலிஜன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்துலயும் ஒன் ஒன் ஒன்னு சொல்லி கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசு ஏன் வந்துட்டு ஒன் நேஷன் ஒன் கேஸ்ட், ஒன் நேஷன் ஒன் வில்லேஜ், ஒன் நேஷன் ஒன் செமெண்ட்ரி கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் வந்துட்டு காட்டமாக வந்துட்டு நெட்டிசன்களும் கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. இதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் in politics we have the principle of one man one vote one value, but in social life we don't have the principle one man one value. அதாவது நாம் அரசியல்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு மனிதன் ஒரு ஓட்டு ஒரே மதிப்பு அப்படின்ற கொள்கையை பின்பற்றோம். ஆனா சமூகத்துல ஒரே மனிதன் ஒரே மதிப்பு என்ற கொள்கையை வந்து நம்ம கொண்டிருக்கல. கூடிய விரைவில் இந்த முரண்பாட்டை வந்து நம்ம களைய வேண்டும். இல்லை என்றால் இந்த சமூகம் சமத்துவமின்மையால பாதிக்கப்பட்டு மக்கள் வெகுண்டு எழுந்து அரசியல் ஜனநாயகத்தை தகர்த்தறிவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கையாக அன்றே பதிவு செய்திருக்கிறாரு. இதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. இதனாலதான் அமித்ஷா அவர்கள் கூட வந்து நாடாளுமன்றத்தில் சொல்லியிருப்பாராட்டுக்குது அம்பேத்கர் சொல்றதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளும். ஏன்னா இந்த சமத்துவமின்மை பத்தி தொடர்ந்து அம்பேத்கர் அவர்கள் வந்து தொடர்ந்து கேள்விகள் வந்துட்டு அப்பொழுது இருந்தே எழுப்பிட்டு இருக்காங்க. அதனுடைய தாக்கம் இன்னைக்கு வரைக்குமே இருந்துட்டு இருக்குது. அதையெல்லாம் சகிச்சு கொள்ள முடியாம தான் அமித்ஷா அவர்கள் வந்துட்டு அம்பேத்கர் பேரை வந்து நீங்க எல்லாம் சொல்றதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். எது நடந்தாலும் சரி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை என்பது ஜனநாயகத்தின் குரல் வழியை நெரிக்கக்கூடியது அப்படின்றது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தோழர்களே, நன்றி, வணக்கம். என்ன கொள்கை? தொலைநோக்கு பார்வைன்னா இதுதான் பண்ண போறேன்னு சொன்னாதானே. என்னவோ பெண்களை இவர் தான் முதல்ல அறிமுகப்படுத்தின மாதிரி பேசுறாரு.
பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால வந்து இப்போ என்ன சொல்கிறது, பூச்சாண்டி வேற மாறு இடத்துல வரான்ற மாதிரி தான் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது. பட் பொறுத்திருந்து பார்க்கும்பொழுது தான் இவருடைய